அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ட்ரோல் தமிழ்ல நான் உங்க சேனல் தான் பார்க்கணும். தமிழா ஷோ தான் பார்க்கலாம். பேசிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இதெல்லாம் நம்ம ஓ, மாதிரியா இருக்கு. பேய் பிடிச்சவங்க. நல்லா இதுக்கு முன்னாடி பிடிச்சவங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. எப்ப பிடிச்சது? பிடிச்சிருக்கும். கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட நான் இந்த கையில பிடிச்சேன். என் வீட்டு கேட்டு அப்படியே என்ன புடிங்க என்ன அவ்வளவு தூரத்துக்கு தள்ளிடுச்சு. சாக்கு அடிச்சிருக்கோம். ஆனா அந்த அடப்பா, ஏதாவது கனெக்ஷன் சரியா வர இருந்திருக்கு. முடியல போல. ஏன் கேட்ல என்ன சக்தி இருக்கு? கரண்ட் தான். உண்மையிலே பேய் கதையா இருக்கு. ஆமாண்ணா, அதனாலதான் நான் தருமபுரியில அவ்வளவுதானா பேய்? ஆலோசனைக்கு வந்திருக்கேன். உண்மையை சொல்றதுக்கு, பொய் சொல்றதுக்கு இல்ல. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து நம்ம ஆனா இவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடியா ரொம்ப நன்றி. அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லடா. கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சி. இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு போவா. சொல்றேன். போங்க. சொல்லுங்க சார். இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். என்ன இப்ப பேசுற நீங்களா பேயா? என்ன சாரக போதும் வந்துருச்சா பேய்? வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. ஒன்னும் புரியல. இப்போ இவங்க பேர் என்ன? சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? என் தங்கச்சி வந்து வர முடியாத சுச்சுவேஷன்ல நான் அடக்கம் பண்ணிட்டேன். என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்ல முட்டியும் பக்கத்துல அட்மிட் ஆயிட்டா. அதனால நீ பார்த்த ஒரு ஓடிப்பேன். ஓ, இவங்களோட கதை இவங்களே சொல்றாங்க. அகல மரணம் அடைஞ்சிட்டேன் யாரு? நான். அஞ்சாம் கதையா? சிரிக்காதீங்க. வரக்கூடாதுன்னு தான் நேத்து அவ ராஜு. பொண்ணுட்டே நான் சொன்னேன். ராஜுவை தேடி கிண்டல் வந்திருக்கானா பண்ணுவாங்க அப்படின்னு. என்னை அசிங்கப்படுத்தாத. அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி அவ கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுறத பார்த்தா ஏன் நான் ஏன் இன்னும் உள்ளே இருக்கணும்? அதுக்கு வெளியே வந்திருக்கேன். சாட்சி வந்து வரணுங்கிறது கிடையாதுங்க. என் தங்கச்சி விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. யார் இப்ப இருக்காங்க? நீ வந்திருக்கீங்க. ஆமா. அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என்ன பண்ணணும்னு நான் சொல்றாங்க. இவங்கதான் தங்கச்சி, என் மேல செத்தவங்க அக்கா. ஏமால வாங்கலாம். என்ன சொல்ற? என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? ஓ, உங்க அக்கா இருந்திருக்காங்க. அதான் சொல்றேன். இவங்க நீ தங்கச்சி பறி கொடுக்கறக்கு அக்கா இறந்துட்டாங்க. தங்கச்சி மேல இருக்காங்க. இவங்கதான் தங்கச்சி. இப்ப பேய்க்கு சில விஷயங்கள் இருக்கு. பொழப்பாதையா. அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அப்படி கேளு. சொல்லுடிய கல்புட்டி. சொல்றேன் சார். என் தங்கச்சிக்கு வந்து அதிகமா கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா. வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு. சரி. எல்லாமே பழைய கதைகள். தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா கடகடன்ட்டு. ஏதாவது கையில இருந்து நெருப்பு கொண்டு வாங்க. மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. அப்படிதான் செய்ய முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நான் வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவானுங்க. இப்ப நீ பேசுற பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. பத்தியா பேய்? அக்கா தான் பேய். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க தெரியுதா? அவங்களுக்கே குழப்பது. பேசிட்டு இருக்கேன். தம்பி, அக்கா பேய் இப்ப பேசுது. தங்கச்சி பேய் இல்ல. தங்கச்சி உயிரோட. என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். அக்கா வேறு சொல்லி சாப்பிடுறாங்களோ? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் இப்ப பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்ப வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். அடம் பிடிக்கிறிய நீ. இந்த ஷோ ஃபுல்லாமே பேய் தான் பேசும். ஆமா கண்டிப்பா. பொதுவான அளவு கேக்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ரைட்டா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு நான் சுகர் இருக்கிறனால இருக்கா பேய்? சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்போ உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும் ஆசைப்படுறேன். பேசலாமா? வரது வாய்ப்பு முடியாது இருக்கா? சார் அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசுவோம் சார். உங்க அம்மாட்ட நான் ஏன்பா பேசணும்? நான் பழனியில பிறந்தேன். உங்க அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் என்ன?
நீங்க வந்த இல்ல அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொன்னா நான் எப்படி சார் போய் அவங்க அம்மாட்ட பேச ஏம்மா, முடியும்? ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் தம்பி, நான் மைக் தரேன். பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பேசாம இரு. என்னப்பா பேய் சிரி எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு என்னன்னா, நான் சொன்னா பேய் கேக்குது ஒண்ணு, ரெண்டாவது நான் ஜோக் சொன்னாலும் சிரிக்குது ஒண்ணு. இது போதும் எனக்கு. வெற்றி கார் டிரைவிங் பண்றேன் நான். செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்ல போயிருந்தேன் சார் ஒரு டைம். திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேல ஏத்தின ஃபீல் சார் எனக்கு. அவ்வளவுதான் ஏற்றிருப்பாரு. நைட் ஒரு 2 மணி இருக்கு வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. என்ன சார் கிடைச்சிருப்பாரு? அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க நான் வந்து அந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்றான் அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் சார் வீட்டுல. 8 வயசு பண்ண என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான், தூங்குவான். என்னலாம் பண்ணீங்க? அதாவது காலையில உண்மையிலேயே என் பொண்டாட்டி கிட்ட நான் போயிட்டு ஆன்ட்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க என் பொண்டாட்டி கிட்ட போய் கேட்டிருக்கேன். சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்துலயே பேயோட உட்காந்துருக்கேன், பயமா இல்லையா? இல்ல அதனாலதான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பாத்திருப்பீங்க. மொத்த என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? என்னடி சொல்ற நீ? என்ன சில பேர் அதை ஒரு நம்புவாங்க. பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி react ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா இதெல்லாம் proof இருந்தா கதையை நம்புறோம். வச்சிருக்கீங்களா? நாள்ல உடம்புக்குள்ள இருந்தவங்க. இது என்ன சொன்னதா போச்சு? எல்லாத்தையும் பண்ணி எங்க நான் அம்மா- பண்ணல, அதுக்கு யாரோ எங்க பண்ணான்னு அம்மா- சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். கால் அடிச்சா எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரமாவ நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது பெருமையா? ஆஹா. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ மனநல நான் கூட பாதிப்பு. விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காலை கடுத்து துப்பிட்டாப்லையா? யாருடா சொல்லும் நீ? பக்கத்துல நின்னல அப்பவாது சொல்லலாம்ல, நான் 2 பேரை காலை கடிச்சு துப்பி இருக்கேன், நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லலாம்ல. நான் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கேன், அப்படி காலை கடிச்சுனா என்ன இருக்கும்? செத்துருப்ப. உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. பேய் நீங்க கதைன்னு சொல்றீங்களா? அவங்க சொன்னா நான் கதைன்னு ஒத்துக்கிறேன். உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. இருக்கு. ஐயோ காலை கடிச்சு துப்பாக்கி. இப்ப 2 வேணாம், பக்கத்துல வேண்டாம். அவர் பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல, கையெல்லாம் வச்சிருக்கீங்கம்மா. ஊருக்காரங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூத்து போறாங்க. ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கேன். பின்னாடி கூட திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எறிஞ்சுவேன். இப்படி மூட்டை மூட்டை அவுத்து போட்டுற. நீ நான் பீலாம் பண்ணனா? 2 ஊர்ல நாள் யாரும் வந்தாலும் இல்லையா? யாரும் தைரியம் இருந்தா என் கூட இருக்க முடியுமா? வரேன். உங்காதீங்க வர. ஆட்டோ தூக்கி போட்டாச்சு. அடுத்து ஏண்டா நான் கதையா சொல்றேன். போட்டான்டா. பூசாரி 2 பேத்தையுமே அடிச்சு குட்டியெல்லாம் பிடிச்சி ஆஞ்சி கீழே போட்டு தள்ளி. கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுப்பா. 47,000 தூக்கி போட்டு மீச்சிருக்க, காதை கடிச்சிருக்க, மூக்க உடைச்சிருக்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. 17 பேர் இருக்கா போயிருச்சா? இப்ப இல்ல. 17 பேரோட பேரை சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்க. ரமேஷ், சுரேஷ், திவாகர், கார்த்தி, ரமேஷ், சுரேஷ், திவாகர். தினேஷ் எல்லாம் நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறீங்க. ஆட்டோ தூக்குவேன் நீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சு காட்டினா நான் ஓகே. அதான் பிரச்சனையே. 14 தடவை என் முடிய புடுங்கினா எங்கேயோ போய் ஆணி வச்சு அரைஞ்சு வச்சிருக்காரு. அந்த இடம் எங்கன்னு கேட்டு அந்த ஆணி நானே புடுங்குறேன். புடுங்க என்ன ஆகும்? நமக்கு பாகுதான். பேய் வந்துரும். புடுங்க திருப்பி அந்த ஆவி என் மேலதான் வரும். அப்ப இவங்க நம்புவாங்களா? தெரியாம ஏதாவது சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு ஆணியை கீழிய புடுங்கி நீ தானே கலாய்ச்சது என்ன வந்துடாத. ஆணியே புடுங்க வேண்டாம், பேசாம விட்டுருந்தீங்க. ஒரு அக்கா கூட நல்லா பேசும் பழகும். அவங்க வீட்டுக்காரர் வந்து கேக்குறாரு, என்ன பையன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. என் ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்கா ஸ்டோர் ஆமா கேட்கறது இவரு. அவங்க ஒய்ஃப் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. அவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப வந்து அவர் என்ன சொன்னாரு, என் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ண கூடாதா சார்? ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆள் வந்து அலறி கொட்டை அரைச்சு குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். கரெக்டா 5 மணிக்கு உயிர் போயிடுச்சு. கரெக்டா 16வது நாள் நிஜ ரூபத்துல ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இங்க செவுத்துல நின்னுட்டு என்ன அமுக்குறான். என்னடா பண்றீங்க? இங்க சிரிச்சு ஒண்ணு நம்ப போறது இல்ல. ஆமா நீங்க சொல்றது கூட ஒரு பொய்ய கூட நல்லா சொல்லுங்க. ஆகாயத்துக்கும் பூமிக்கும். ஏய் இல்லன்னு சொல்றவன் சிரிக்காதீங்க. சரி என்ன ஆச்சு? நமக்கு ஜபரம். நான் உண்மையை தான் சார் நான் சொல்றேன். நீங்க நம்பலனா போங்க. நம்மளெல்லாம் வாங்க. ஓஹோ.
ஒரு சிரிப்பு சிரிச்சது பாருங்க. இங்க பாருங்க. நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? கடுப்பாயிட்டாரோ? கடுப்பாயிட்டு தான் இருக்காரு. உனக்கு மேல நான் சிரிப்பேன். பேய பயந்துட்டு அவ்வளவுதானே, முடிஞ்சுச்சா? இன்னும் முடியல இருக்கு இருக்குது, அதான் சொன்னேனுங்களே. ஆ, நான் எழுந்துட்டேன், நான் இதுக்கு மேல இந்தாங்க. இருங்க. பேய் ஹியூமிலேட் ஆயிடுச்சுப்பா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆஹா. இது இப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சொன்னவங்க வந்து மேபி கரண்ட் அடிச்சிருக்கும். அவங்க லைன் பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது கரண்ட் வந்து கனெக்ஷன் ஏதாவது இதாயிருக்கும். அதுல டச் ஆகி கரண்ட் அடிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கும். அது இவங்க பேய் தான் இது பண்ணுது இவங்க. இன்னொருத்தவங்க அவங்க அக்கா இறந்துட்டாங்க. ஐயோ, எனக்கு தங்கச்சி ஃபர்ஸ்ட் உடம்புல புரியவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுச்சு. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா இவங்க அதாவது நார்மல் ஆள்லாம் பேசுறாங்க. என் தங்கச்சி தங்கச்சின்னாலே நான் தங்கச்சி வந்து தான் பேய் போல இருக்கு அப்படின்னு. அக்கா தான் பேய், தங்கச்சி உடம்புல இருக்காங்க. ஆனா அக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும். இந்த சாக்குல தங்கச்சி சாப்பிட்டுக்கிறாங்க. இது எனக்கு புரியல. எனக்கு அதான் சொல்றேன்ல, இதுல என்ன ப்ரூஃப்னு. இது ஒரு ப்ரூஃப் ஏதாவது பண்ணணும், ஏதாவது கையை அப்படி இல்ல. காமிச்சு பாவ. அதாவது ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள பூர முடியுதுன்னா எனக்கு இப்போ ஒரு விலங்கு உள்ள பூர முடியல. அப்போ ஏதாவது விலங்கு கொண்டு வாங்க, நான் அதுக்கு உடம்புல பூந்து காட்டுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. பேசி காட்டணும். பேசி காட்டலாம் வேண்டாம், அதை வச்சு ஏதாவது பண்ணாலே போகுதுல்ல. இப்போ அதாவது சும்மா இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னமும் இந்த காலத்துல இருக்கீங்க இன்னும். ஆனா பேய் இருக்கு, நான் அதெல்லாம் நம்புவேன். என்ன பயமா இருக்கும். ஆனா இதே மனுஷங்க வந்து சொல்லும் போதுதான் அதை நம்பவே. ஆனா அது சாமி இருக்கு, பேய் கூட சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பேய் இருந்தாலுமே அது ஆபத்து கிடையாது. மனுஷன்தான் ஆபத்து. நம்ம மனுஷனை பார்த்து தான் பயப்படணும். பேயை பார்த்து கூட பயப்பட வேணாம். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்